எங்களை பார்த்தா உங்களுக்கு கேலியும் கிண்டல் தெரியுது. தொடக்கத்தில் அப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தான், ஜீமான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு. இப்போ நான் ஒருத்தன் தான் ஆளாக தெரியுறேன். என்ன பண்ணுற? பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது, தெரியுது பள்ளிக்கூடம்ட்டு. அனுமதி கொடுத்தவர்களே போய் கேட்கணும். எங்களை விட எங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறை வந்துடுச்சா அவங்களுக்கு? பட்டியில் அடைச்சி வச்சுக்கிட்டு அங்கே கட்டி வச்சுக்க அவனை போய் சண்டை போட தெரியல. ஏன்? உணர்ச்சியை தூண்டுவது. எப்படி பார்த்தாலும் சீமானுக்கு போட்டாத, அவன் தங்கச்சிக்கு போட்டாத, இதுதானே. போட்டாத விடு. நான் பறையன் என்று படையாச்சி என்று பார்த்தால் போடாத. நான் தமிழன், தமிழ் தேசினத்தின் மகன், பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் என்றால் போதும். எடப்பாடி வந்தால் அது கவுண்டர் கட்சி, எங்கள் ஐயா ராமதாஸ் வந்தால் அது படையாச்சி கட்சி, எங்கள் அண்ணன் திருமா வந்தால் அது பறையர் கட்சி. இப்போ என்ன ஏன் சிக்க வைக்கல? எதை தேடிட்டு அலையிறா? எந்த சாதிகளை தள்ளிடலாம்ட்டு. நான் எல்லா சாதியும் மூட்டி தள்ளிக்கிட்டு இருக்கேன். போடா அப்படி எதுக்குள்ளேயாவது தள்ளிடலான்னு பார்க்குறான். பிரபாகரன் பிள்ளைக்கு ஏதுரா ஜாதி மதம் மயிறு மண்ணாங்கட்டி? போடா தம்பி, ஒரு கோட்பாடு தான். நீ யாராவது இரு, என் கோட்டுக்குள்ள என் எல்லைக்குள்ள காலை வச்சால் தமிழனா தான் இருக்கணும்னு சொன்னதுனால தான் என் தலைவன் 35 ஆண்டு காலம் அந்த படையை வலிமையாக நடத்த முடியுது. உங்கள் மேல் பேரன்பு வைத்து நேசித்த தவிர ஒரு பிழையும் இந்த பிள்ளைகள் செய்யலையே, ஒரு தவறும் செய்யவில்லையே. உலக அரசியலை உற்று நோக்குகிற பிள்ளைகள் உங்கள் கையிலும் தான் அலைவீசி இருக்கிறது, உங்கள் உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது. தட்டுங்கள். பிரிட்டனில் என்ன, அமெரிக்காவில் என்ன, ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்காவில் என்ன, எப்படி தென்கொரியா கல்வியில் எப்படி, சிங்கப்பூர் எப்படி, ஒரு சின்ன நாடு. அங்கே மழை நீர் எப்படி, கழிவு நீர் எப்படி, தனித்தனி காவாய். இங்கே மழை நீரோட கழிவு நீரை கலக்க விட்ட பெருமக்கள் இவர்கள் தான். குடிநீரில் கழிவு நீர் கலந்து ஒருவன் இறந்து விட்டான், பேச்சில்லை, பதிலில்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு பல மரணம், அதையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மரணம், தம்பி ஆம்ஸ்ட்ராங்கின் மரணம், பெரிய மரணம். அறியப்பட்ட தலைவன் கொன்னா, இந்த மரணத்தை விட்டு அந்த மரணத்தை விட, அவ்வளவுதான். இந்த கோடுகளை எல்லாம் சின்ன கோடாக்கணும், பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடு, அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத அடித்தட்டு மக்களின் மரணம், ஒரு அறியப்பட்ட தலைவனின் மரணம், முடிஞ்சு. இதான்டா திராவிட மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா. இவ்வளவுதான். நீ ஒரு கோட்பாடு உனக்குள்ள வச்சுக்காத. திமுகவை ஒழிக்காம இந்த நாட்டில் நல்ல அரசியலும் கிடையாது, நல்ல ஆட்சியும் கிடையாது. நீ கொள்கை, கோட்பாடு, தத்துவம் கிடையாது. நான் இல்ல, இருக்கிறவரை போராடுவேன், இல்லைனாலும் சொல்லிட்டு போவேன். இந்திய கட்சி என்ற ஒன்றே தமிழன் தாய் நிலத்துக்குள்ள கால் வைக்க கூடாது. எந்த தேசியத்திற்கும் அவன் எதிர்தான். தமிழனுக்கு மட்டுமல்ல, கன்னடனுக்கும், தெலுங்கனுக்கும், மலையாளிக்கும், பீகாரிக்கும் எல்லாத்துக்கும் எதிரிதான். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, சமஸ்கிருதம் தூக்கிட்டு வருவான். அவனுக்கு இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம். உன் தாய்மொழி அவனுக்கு தேவையே கிடையாது. உன் உரிமை அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உயிர் அதை பற்றி கவலையே கிடையாது. உன் உடைமை அதை பற்றி கவலையே கிடையாது. எதை பற்றி கொல்லப்பட மாட்டான். நீ அவனுக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கு, கீழான உணர்ச்சி. எது? மதம். அதை விட வெறிதர உணர்ச்சி சாதி. இதை தவிர வேற ஏதாவது பேசியிருக்கேன்னா? திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். சாதி, மதம், சாமி, கடவுள், இதையே வைத்து அரசியல் செய்பவன் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி, அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான். இது என் தாயின் மீது, தமிழ் மீது, என் தலைவன் மீது சத்தியம். நீ எழுதி வச்சுக்க, சிந்திக்க மாட்டான். இதேதான் பேசுவான். நீங்க எப்படி என்ன வீழ்த்தினாங்க தெரியுமில்ல? திருமாவளவனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறான். பறையனுக்கு ஓட்டு போட போற, சீமானுக்கு அங்கு போய் ராமதாச பாரு, ஐயா எம் படையாச்சிக்கு ஓட்டு போட போற. இவ்வளவு கேவலமா அரசியல் செய்கிறவர்கள் இவர்களை போய் போயிட்டு இருக்கிற உலகில் எங்கடா மதத்தை சாதியை வைத்து மனிதனை மதிப்பிட்டு இருக்கான்? ஹூ ஆர் யூனா என்னடா சொல்வேன்? நீ யாருன்னா உனக்கு என்னடா அடையாளம்? எத்தனை காலத்தில், எப்ப? அடுத்த தலைமுறை இந்த 21ஆம் நூற்றாண்டின் இளைய தலைமுறை பிஞ்சு நெஞ்சுக்களுக்குள்ளே இந்த சாதி மத நஞ்சை திணித்தால் நீ யார்? நீ என்ன அரசியலை முன்னெடுக்கிற? எப்போது மதம் சாதி கடந்து மனிதத்துக்கு வருவாய்?
எப்போது உலக உயிர்களை நேசிப்பாய். உன் இனம் உயிர்மை நேயவாதி, மற்றவெல்லாம் மனித நேயவாதிகள், நீ உயிர்மை நேயன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடணும்? பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடல? எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக. இல்லை, உன் வேதம் அப்படி கற்பிக்கல. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்? நீ உயிர்மை நேயன். வாடிய பயிரை கண்டவதெல்லாம் வாடினேன் வள்ளலார் பெருமகனார். ஏன்? பயிருக்கும் உயிருக்கும் என்று வாடியவன் உன் மூதாதை. ஏன்? உயிர்மை நேயன். அரிசி மாவிலே கோலம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று உயிர்மை நேயன். உலகத்தில் எத்தனை இனங்களடா? எவனடா மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வச்சு கொண்டாடினா? உலகத்திலே தமிழ் பேரினம் மட்டும்தான் மாட்டுக்கென்று ஒரு பண்டிகை வச்சு கொண்டாடு. உயிர்மை நேயம். எத்தனை இறை உலகத்திலே தமிழன் வணங்குகிற தெய்வத்திற்கு மட்டும் ஏண்டா விலங்குகள் பறவைகள் கூட இருக்கு. முருகன் எடுத்துக்கடா, பாம்பு, மயில், சேவல். ஏன்? முருகனை வணங்குவதற்கு முன்பு இந்த உயிர்களை நீ வணங்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிவன் முன்னாடி காலை நந்தி வணங்கி தான் நீ வணங்கணும். ஐயப்பனா புலி, சிங்க ரூபினி அம்மனா சிங்கம், எல்லாத்துக்கும். பிள்ளையாரா முன்னாடி ஒரு எலி. ஏன்? உயிர்மை நேயம். வேற எவன் கடவுள் இருக்கு? எவன் ஜாமிக்கு இருக்கு? நீ உயிர்மை நேயம் மாதிரி ஒன்று இருக்கிறியா? ஆடு செத்தா உனக்கு கவலை இல்லை, கொக்கு செத்தா கவலை இல்லை, சிட்டு செத்தா கவலை இல்லை, வண்டு செத்தா கவலை இல்லை, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை இல்லை. காக்கை சாகும்போது நீ பார்க்க இருக்கிறாய். யானை செத்த செய்தியை கேட்க பார்க்க நீ இருக்கிறாய். நீ சாகும்போது ஒருத்தனும் பார்க்க இருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் செத்தால் நீ செத்துருவாய். இது சத்தியம். இது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உயிரியல் சுழற்சியின் உடன் பிறந்தவனே. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவென்றான். நம்ம தலைவனோட நம்ம பரம்பரையாதான். புலித்தவனிலிருந்து, மருதுபாண்டியிலிருந்து, வேலுநாச்சிலிருந்து, அலைமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், பெரும்பாட்டன் தீரன் சின்னமலிருந்து எல்லாம், பண்டார வன்னியன், பெரும்பிடுகு முத்தரையன் எல்லாம் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவம்டா. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுடா. இதான்டா கோட்பாடு. அதைத்தாண்டா நாமளே எடுத்து நிற்கிறான். இவங்களோட போய் 4 சீட்டு 3 சீட்டு முக்கா சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு வாழ்றதை விட ஒத்தையா நின்று போராடி செத்து போகும்டா. போட்டா போடலாம், போலேங்க போறோம். தோக்குற யாருக்கிட்ட? நம்ம ஆத்தாள பண்ணிக்கிட்ட தான். இன்னைக்கு காமராஜரை தோக்கடிச்சதுக்கு தமிழ் சமூகம் வருந்ததுல, ஒரு நாள் வருந்தட்டும், அன்னைக்காவது திருந்தட்டும்.